உப்பலான பூரியோட மசாலா உருளைக்கிழங்கு கிரேவி சட்டுன்னு சுலபமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி செய்ய வெங்காயம் தக்காளி தேவையில்லைங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு ஈஸியான ஒரு மசாலா உருளைக்கிழங்கு கிரேவியோட இந்த ரவா பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கு பாருங்க. வாங்க டிஃப்ரெண்ட்டான சுவையில் கிரேவியோட ரவா பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவு ரவை, வறுக்காத ரவை தாங்க எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவு ரவையை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச ரவையை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது மாதிரி மாற்றிட்டு பாருங்கள், நம்ம என்னதான் ரவை அரைச்சாலும் கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கும், பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தோன்னா நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும். சேர்த்து ரவையோடு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பாத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரவை நல்லா தண்ணி உறிஞ்சுங்க. ரவை தண்ணி உறிஞ்சினாதான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லூஸான பதத்துக்கே பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப டைட்டாக பிசையாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி இது மாதிரி லூஸான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறினா ரவை சாஃப்டாகும். அதுவும் இல்லாமல் தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி கொஞ்சம் திக்காகவும் ஆகிடும். அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது மாதிரி லூஸான பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே ஊறட்டும். நல்ல சாஃப்டான மாவு கிடைக்கும். இப்போ 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி உருளைக்கிழங்க தோல் எடுத்துக்கிட்டு அதை நல்லா கையால் மசிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈவனாக மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம வெங்காயம் தக்காளி இல்லாமல் ஒரு ஸ்பைசியான கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதோட ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்சதும் இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து எண்ணெய் சூட்டோடே நம்ம மசாலாவை கொஞ்சம் வதக்கிட்டோன்னா கிரேவி நல்ல கலராக சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி மசாலா லைட்டாக வதங்கினதும் நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க இதோட சேர்த்து எல்லா இடம் பரவுற போல் மசாலா எல்லா இடம் பரவுற போல் கலந்துக்கலாம். இது மாதிரி கலந்துட்டு இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி, அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், 1 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா பொடி இருந்ததுன்னா சேர்த்துங்க, இல்லாட்டி பரவாயில்ல. தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம். ஜஸ்ட் 2 நிமிஷம் கொதிச்சா போதும், நல்ல ஸ்பைசியான கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவி கொதிச்சு கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நல்ல ஸ்பைசியான ஹெல்த்தியான கிரேவி ரெடி ஆகிடுது. அப்படியே இருக்கட்டும். இது சாதம், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்குங்க இந்த கிரேவி. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச ரவையை திறந்து பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் திக்காகவும் இருக்குது. லைட்டாக அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சாதான் நம்ம உருட்டை பார்த்து ரொம்ப சுலபமாக இருக்கும். இது மாதிரி லைட்டாக அழுத்தி பிசைஞ்சிட்டு இப்போ இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நார்மலாக நம்ம பூரிக்கு மாவு எடுப்போம்ல, அது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த 1 கப் 200 கிராம் ரவையில் ஒரு 10 உருண்டை கிட்ட வந்ததுங்க. இப்போ உருட்டுற மனை எடுத்திருக்கேன். அதில் உருண்டையை நல்ல கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து வச்சு திரட்டிக்கலாம். கோதுமை மாவு, மைதா மாவு எது வேணாலும் தொட்டு திரட்டிக்கலாங்க. பாருங்கள், இது மாதிரி நம்ம நார்மலாக பூரிக்கு எப்படி திரட்டுமோ அது மாதிரி திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இது மாதிரியே திரட்டிக்கலாம். மாவு எல்லாத்தையும் இது மாதிரி திரட்டி பிளேட்டில் வச்சிங்கன்னா ஈஸியாக போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு
நம்ம திரட்டின மாவை போட்டோன்னா நல்லா புசு புசுன்னு ஊப்பி வருது பாருங்கள். லைட்டாக எண்ணெய் எடுத்து மேலே தெரிச்சாலே போதும், நல்ல புசு புசுன்னு ஊப்பி வரும். நம்ம நார்மலாக பூரி செஞ்சோன்னா எடுத்ததுமே பூரி வந்து அமுங்கிடும், சப்பையாயிடும். ஆனால் இந்த ரவையில் செஞ்ச பூரி நல்ல புசு புசுன்னு கிறிஸ்பியாகவே இருக்குங்க. இது மாதிரி மாவு எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இனி பூரி செஞ்சிங்கன்னா ரவையில் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான பூரி, நல்லா புசு புசுன்னு உப்பெல்லாம் நீண்ட நேரம் கிறிஸ்பியாகவே இருக்கும். இது மாதிரி மாவு எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சுட சுட பூரியோட இது கூட நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கு மசாலா கிரேவியோடு நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். இனி பூரி செய்ய மாவு எடுக்காமல் ரவையில் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல கிறிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைல் பூரியோட ஹோட்டல் ஸ்டைல் மசாலா கிரேவியும் ரெடி. இந்த பூரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்களும் இது மாதிரி சட்டுன்னு சுலபமான பிரேக்ஃபாஸ்ட்டை செய்து அசத்துங்க. மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.